எனக்கு மற்றவங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நிறைய டைமெல்லாம் அழுகெல்லாம் வந்துடும். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இதோட ப்ளவுஸ் வந்து அதே மயில் போட்டு ஃபுல்லாக கையுக்கும் வந்து அதே மயில் தான் வந்திருக்கும். பின்னாடி வந்துட்டு அழகாக வந்து மயில் போட்டிருப்பாங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, என்னோட சாரீ கலெக்ஷன் தான் வந்துட்டு நான் இதில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, என்னோட சாரீ கலெக்ஷன் தான் வந்து காமிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து என்னோட குர்த்தி கலெக்ஷன் வந்து காமிக்க சொன்னீங்க. ஸோ நான் அதை வந்து எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம சாரீ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா சைடில் வந்து சொல்கிறேன். அந்த சாரீக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியும் அப்படி நான் லைட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு சாரீ வந்துட்டு முருகரோடதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து நான் எதுக்கு கட்டியிருந்தேன்னா, என்னோட மறு வீட்டுக்காக கட்டியிருந்தேன். நானும் மாமாவும் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம்ல மறு வீட்டுக்கு, அப்போ வந்து இதை நான் வந்து கட்டியிருந்தேன். ஓகேவா? இது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக வந்து மயில் போட்டிருக்கோம். எனக்கு வந்து அப்பா எடுத்து கொடுத்தாரு மறு வீட்டுக்காக. நாங்கள் கல்யாண சாரீ பார்க்க போனோம்ல, அன்னைக்கே வந்து எடுத்துட்டேன். இதோட ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட ப்ளவுஸ் வந்து அதே மயில் போட்டு ஃபுல்லாக கையுக்கும் வந்து அதே மயில் தான் வந்திருக்கும். பின்னாடி வந்துட்டு அழகாக வந்து மயில் போட்டிருப்பாங்க. இதை வந்து நான் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு வந்து மாமா மெட்டி வாங்கி கொடுத்தாங்க. மாமாவோட இதில் மெட்டி போடுற பழக்கம் இல்லை. ஸோ அப்போ மெட்டி வாங்கிட்டு வரும்போது நான் வந்து இந்த சாரீ கட்டியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது. செகண்ட் சாரீ என்னென்னா, இதுதான் வந்து என்னோட நிச்சயதார்த்த சாரீ. ஒரு மயில் கலரில் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு எனக்கு கல்யாணம் அப்படின்னு பேச்சு எடுத்ததுலேருந்து எல்லாமே அவசரமாக நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளவுஸ் எல்லாம் வந்துட்டு அன்னைக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் இல்லை, 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எனக்கு ப்ளவுஸே கிடச்சிது. அப்போ அந்த அண்ணாட்ட சொல்லி உடனே தைச்சிது. எனக்கு தெரிஞ்ச அண்ணா இருக்காங்க. ஸோ நான் வந்து ஆஃப் ஹேண்ட் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ரிசப்ஷன்ன்ற பாருங்க, என்னோட நிச்சயத்துக்கு கட்டியிருந்த சாரீ. ஸோ இது வந்து ஒரு டபுள் ஷேடில் இருக்கும் இந்த சாரீ என்னோட எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க. எனக்கு எங்கள் அக்கா வாங்கி கொடுத்த சாரீ இது. இதுதான் வந்து நான் பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது கட்டியிருந்த சாரீ. நல்லா இருக்கும். இது நான் தான் செலக்ட் பண்ணேன். அக்கா வந்து வாங்கி கொடுத்தா. அக்காவும் மாமா வாங்கி கொடுக்கணும், அதனால இது வந்து வாங்கி கொடுத்தா. இது வந்து பிங்க் கலர் ப்ளவுஸு. நான் மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸ் எல்லாம் மீட்டரில் தான் எடுத்துப்பேன், சாரீலேருந்து எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா சாரீலேருந்து எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சாரீ வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதிலே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் கல்யாணத்தில் எடுத்த சாரீ எல்லாமே அந்த சாரீலே வந்து ஸ்டிச் பண்ணாதான். நான் வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் துணி இருக்குல்ல, லைனிங் துணி வந்து கொடுத்து உள்ளே வந்து சுற்றிக்கிட்டேன். ஸோ அப்படி தான் வந்து எடுத்திருந்தேன். அடுத்த சாரீ வந்து இந்த சாரீ. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் பார்டர் வந்திருக்கும். இந்த சாரீ பார்டர் வந்து பெருசாக இருக்கும். கைக்குமே வந்துட்டு இந்த பார்டர் தான் கொடுத்துருந்தோம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் எங்கே எடுத்து வச்சுன்னு தெரியல. ஸோ ஒரு இதுக்கு போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாரீ. இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு நானும் மாமாவும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த கல்யாணத்தில் முன்னாடி வால்பேப்பராக வைப்பாங்களே, ஐயோ அது பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. அந்த இது வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த சாரியில் தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு நான் மாமா கூட ஃபோட்டோ எடுத்தது. நிறைய பேர் மாமாங்கிற அப்படின்னு. ஸோ எங்கள் மாமாவை நான் மாமா தான் கூப்பிட முடியும், வேறு என்ன கூப்பிட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த சாரியில் கட்டின ஃபோட்டோ தான் வந்துட்டு அங்கே ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கோம், மாமாவும் நான் இருக்கிறது. அதனால இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாரீ. ஓகேவா?
ஸோ அடுத்த saree வந்துட்டு இந்த saree. இதெல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிருக்கனால மடிப்பு வந்து இப்படி இருக்கு. அடுத்து வந்து இந்த saree. இது வந்துட்டு என்னோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கொடுத்த saree. நான் ஒரு ஷாப் போகும்போது அந்த அக்காவை பார்த்தேன். அந்த அக்காவை பார்த்து அதுக்கப்புறம் அந்த அக்கா என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அப்புறம் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணோம். என்னோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தேன், வந்து ஃபோட்டோக்கு நிற்கவே இல்லை. இல்லைடா இல்லைடா நான் ஃபோட்டோக்கு நிற்கலடா, இந்தாடா கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த saree மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப அழகான saree. இதை வந்து நான் பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதோட பிக்சர் வந்து நான் சைடில் போடுறேன் பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு எனக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. இந்த saree வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு ஒரு ட்ரெண்டு, அப்போதைக்கு ட்ரெண்டு வந்த saree இது. இந்த காம்பினேஷனில் இந்த saree நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி saree இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து இந்த saree எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்துட்டு இந்த saree. இதுதான் வந்து நான் பால் காய்ச்சும் போது கட்டியிருந்தேன். இதோட ப்ளவுஸ் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேவா, அதுவுமே நான் தனியாக எடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப நல்ல saree. எப்படின்னா மடிப்பு வந்து சூப்பராக விழுகும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து வாங்கி கொடுத்தாங்க, நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நல்ல saree. இது யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா மாமா தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் கேட்டிருந்தேன், எனக்கு ஒரு saree வாங்கி தரீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மாமா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நல்ல அழகான saree. இது கட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ஒரு டைம் தான் கட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த saree. நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இது வந்து வாங்கி கொடுக்கும்போது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான saree இது. எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்துட்டு என்னோட முகூர்த்த சேலை. இதுதான் வந்துட்டு என்னோட முகூர்த்த சேலை. கல்யாணம் தாலி கட்டும் போது இதுதான் வந்து நான் கட்டியிருந்தேன். இது வந்து ஒரு ஓணம் saree. இது ஓணம் saree அப்படின்னு தெரியல, ஆனால் கேரளாவில் இந்த மாதிரி தான் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து saree எடுக்க போகும்போது இதுதான் வந்து எடுத்தோம். இதுதான் நல்லா இருந்தது. நாங்கள் saree எடுக்க போனோம்ல, அப்போ வந்து கலெக்ஷனே இல்லை ஸ்ரீதேவியில். அந்த டைம் பார்த்து கலெக்ஷனே இல்லை. ஒரு 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 7-8 saree அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்ததே. நாங்கள் வேறு ஷாப்புக்கும் போகாமல் அங்கே இருந்ததை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சாரியே எடுக்க போனோம். அப்போ தான் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ தான் எடுத்து அதுக்குள்ளே ஆரிக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸுக்கு ஆரி போட்டு அது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி அது ஒரு மாதிரி போச்சு. இது வந்துட்டு என்னோட முகூர்த்த saree. இதுக்கு தச்ச ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். saree சிம்பிள் தான், ஏன்னா என்னோட கலருக்கு இது அவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா. எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, நாங்கள் மருதமலையில் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் மருதமலையில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. அவசரமாக அங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து அடுத்த saree மாற்றுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு மற்றவங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நிறைய டைமெல்லாம் அழுகெல்லாம் வந்துடும். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் மருதமலையில் எடுக்கணும், கப்புலாக ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஏன்னா மேரேஜ் டைமில் எடுப்பாங்கல்ல அந்த க்யூட்டான ஃபோட்டோஸ்லாம், அதெல்லாம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த டைமில் சுத்தமாக எடுக்கவே முடியல. அது எனக்கு இப்போன்ட்டு இல்லை, எப்போவுமே அது வருத்தமாக இருக்கும். அது மறுபடியும் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மொமெண்ட் கிடைக்காதுல்ல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸில் எடுக்கலையே, ஒரு ஃபோட்டோ கூட தனியாக நாங்கள் நின்று எடுக்கவே இல்லை. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போவும் இருக்குது, அது எப்போவும் இருக்கும். அதுக்கு வந்து ப்ளவுஸ் நான் மெஷின் எம்ப்ராய்டரி போட்டுக்கிட்டேன். இது ரிசப்ஷனுக்கு தான் வந்து ஆரி போட்டேன். இது மேரேஜுக்கு வந்துட்டு தாலி கட்டும் போது இருக்கிறதுக்கு வந்து மெஷின் எம்ப்ராய்டரி போட்டேன். ஆரி ஒர்க்கோட மெஷின் எம்ப்ராய்டரி ரொம்ப அழகாக இருக்குது. அது போகவும் போகாது, நீட்டாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலருக்கு இந்த கலர் டிசைன் வந்து சூட் ஆச்சு. அப்போ வந்து நான் இதுதான் வந்து போட்டுக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த saree ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதுக்கேற்ற மேக்கப்பு. ஆனால் ஃபோட்டோ தான் எடுக்கலை.
ஸோ எனக்கு ரொம்ப வருத்தம், எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மாமாவும் வந்து இந்த வேஷ்டி சட்டையில ரொம்ப நல்லா இருந்தார். ஆனால் சரி ஓகே, இன்னும் இன்னும் இது எப்போ நாங்கள் போட்டு இன்னும் எப்போ நாங்கள் வீடியோ எடுப்போம் அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். எனக்கு சீரியஸாக ரொம்ப எமோஷ்னல் ஆயிரும் இந்த மாதிரி விஷயம்லாம். ஏன்னா இது இது எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயம், அது எனக்கு எனக்கு நடக்கலையே அப்படின்ற ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட இதுதான் வந்து என்னோட ரிசப்ஷன் சாரீ. நிறைய பேர் ரிசப்ஷன் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. அது எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னமும் அது சிஸ்டமுக்கு மாற்றணும், மாற்றி நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ரிசப்ஷனாக பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், வந்த உடனே ஒரு ஃபோட்டோ வந்த இதில் நிற்போம்ல, அப்போமாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு பார்த்தா எடுக்கலை. போன உடனே இந்த இந்த இது வந்து மாற்றிட்டோம், இந்த சேலையை மாற்றின உடனே அங்கே மேக்கப் போடுற இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுதான் வந்துட்டு இந்த இந்த சேலையில் நாங்கள் தனியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அது சைடில் போடுற மாதிரிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலைன்னா கூட்டம், பயங்கர கூட்டம். இவங்க வீட்டு சைட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஒரு ஃபோட்டோ தனியாக எடுக்கவே முடியல. இந்த பக்கம் இருந்து ஒரு பக்கம் ஒரு கூட்டம் வருது, இந்த பக்கம் இருந்து ஒரு கூட்டம் வருது. அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகணும், பால் பழமும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி போயிடுச்சு. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட கல்யாண சேலை, ரிசப்ஷன் சேலை. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நாங்கள் இந்த ப்ளவுஸுக்கு போராடினோம். கடைசியில் கரெக்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லி கடைசியில் கரெக்டாகவே கொடுக்கல. எனக்கு வந்து எனக்கு அப்போவே வந்து இது கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த சேரீயை வாங்கிட்டு வந்து இந்த ப்ளவுஸுக்கு நானும் என் தம்பியும் தான் போயிட்டு ரொம்ப நேரம் காத்து கடந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த இந்த சேரீ எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் ரொம்ப ஆசைப்பட்டு இதான் வேணும் அப்படின்னு நான் எடுக்கலை. பட் இருந்ததில் இது நல்லா இருந்தது, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த சேரீ வந்து எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம நார்மலாக எங்கள் வீட்டில் இருக்கும்ல இந்த சாரீ, இது வந்து எனக்கு ஒரு அக்கா கிஃப்ட் பண்ண சாரீ. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கல்யாண டைமில் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சாரீ, இந்த ப்ளவுஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு கோல்டன் கலர். இது கட்டும்போது நல்லா இருக்கும் தெரியுமா. எங்கிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி ஃபுல்லாமே வந்துட்டு இந்த சில்க்கு, இந்த எப்படி சொல்கிறது, இந்த பேர் தெரியல, ஆனால் காட்டன் சாரீன்னு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. காட்டன் சாரியெல்லாம் வாங்கணும். நிறைய பேர் வந்துட்டு உங்களோட கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட அடிக்கடிக்கு சாரீ கட்டுவேன், வெளியே போகும்போதெல்லாம் போட்டு போவேன். பட் வந்துட்டு இங்கே வந்துட்டு எடுக்கவே முடியல, எங்கேயும் போகவும் முடியல. போனோம்னா எடுறா மாட்டுறா சுடிதாரை போடுறா போலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே வந்து மேரேஜ் டைமில் ஸ்டிச் பண்ணதான். இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் போட்டு நான் இந்த சாரீ கட்டலை. அதுக்கு முன்னாடி இந்த சேலை கட்டியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி கலரு, நல்லா இருக்கும் இந்த கலரு. நான் வந்து 3/4 தான் வச்சுருக்கேன். இந்த சாரீ வந்து நான் கட்டினது கிடையாது, இந்த ப்ளவுஸ் போட்டு கட்டினதில்லை. ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன், சரியா. எனக்கு நேவி ப்ளூ சூட் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் நான் பெரிய பெரிய புட்டாலாம் இருக்குமா, அது நல்லா நம்மளோட இதை வந்து பிரைட்டாக காமிக்கும் ஃபேஸை. ஸோ இது நான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து சாரீ கட்டி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். எல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே நான் மடித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் இன்னும் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணல. இது ஒரு டைமாக என்னமோ கட்டியிருக்கேன். இதுக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணணும் நிறையா. இதுதான் வந்து இப்போதைக்கு எங்கிட்ட புதுசாக வந்த சாரீ. நிறையா சாரீ வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்குது, இன்னும் பழைய சாரீ நிறையா வீட்டில் இருக்குது. அதெல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இவ்வளோதான். எனக்கு சாரீ ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா சாரீ, எங்கள் அக்கா சாரீ எல்லாம் திருடி கட்டியிருக்கேன். ஆனால் இப்போ என்கிட்ட இவ்வளோ சாரீ இருக்குது, அது கட்டுறதுக்கான டைம் இல்லையா, இல்லை அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு தெரியல. அது ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு சாரீ கட்டி
நம்ம வந்து ஒரு கெட் ரெடி வித் மாதிரி பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம். சரிங்களா? நானும் வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். எங்கே எடுக்க முடியறது, ஒன்றும் முடியவில்லை. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி சாரீ இப்போ கட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து காதி காட்டன். இது நல்லா இருக்கும். இது பிளாக் அப்படின்றனால நான் அப்படியே வந்து வச்சிருக்கேன். இது எதுவுமே ஸ்டிச் பண்ணல, அப்படியே வந்து வச்சிருக்கேன். ஆனால் அது சூப்பராக இருக்கும். கிளாத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த சாரீ. அப்புறம் இந்த சாரீ இது வந்து பூனம் சாரியா. இதை நான் கட்டினதில்லை. பட் வந்துட்டு எனக்கு இது கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு கல்யாண டைமில் அம்மாவுக்கு வீட்டுக்கு கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு இது பிடிச்சிருந்தது. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்துட்டு இந்த கலரில் ஒரு சில்க் காட்டனில் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சாரீ கட்டுறேன். இந்த சாரீ கட்டும்போது லீனாக தெரியும். நல்லா எப்படி சொல்கிறது, இது இந்த சாரீ கட்டியிருக்கோம் அப்படின்றதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாரீலாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும் இது கட்டுறதுக்கு. ஸோ இந்த சாரீ ஒரு நாள் நாம் கட்டி வீடியோ போட போகிறோம். இதுக்கு ப்ளவுஸ் இருக்கும், இந்த ப்ளவுஸோடது இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் முடிஞ்சால் வந்து இதை நான் கட்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிறைய பேர் வந்து டான்ஸ் வீடியோ வந்து நான் எடுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் நான் பார்த்தேன். டான்ஸ் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஆசை தான். சாரீ எல்லாம் கட்டி வீட்டில் இருக்கும் போதில் எவ்வளோ டான்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா? அந்த வீடியோலாம் நேற்று தான் வந்து ரிமைண்ட் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது நானா இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடியிருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ட்ரெஸ்லலாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். இப்போ நான் இங்கே மேரேஜ் பண்ணி வந்தனால கொஞ்சம் கொஞ்சம் நான் ட்ரெஸ் வாங்குகிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவா ட்ரெஸ்ஸில் காசு போடுறதுக்கு பிடிக்காது. பேசிக்காக வந்து நான் மற்றவங்களுக்கு செலவு பண்ணி தான் பார்த்துருக்கேனே தவிர எனக்கும் நான் செலவு பண்ணது கிடையாது. மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ நிறையா ட்ரெஸ் வந்து அம்மா வீட்டிலேருந்தே எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்படி தான் வந்துட்டு ட்ரெஸ் எங்கிட்ட சுடிதார் நிறையா வந்தது. நான் போடுற சுடிதார் கலெக்ஷன் வந்து போடுறேன். எனக்கு 3/4 வச்சு போடுறதா பிடிச்சிருக்கு. இந்த ஆஃப் ஹேண்டெல்லாம் போட்டோம்னா அது ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கே ஃபீல் ஆகுது. என்னால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் போன மாதிரி இருக்குது. என்னமோ மாதிரி மைண்ட் வந்து அப்படி இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெயிட் லாஸ் ஜேர்னியை. ஓகேவா? ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூவாக ப்ராப்பராக வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஆனால் விஷுவலாக தெரியாது, எனக்கு நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா நான் அதை கோத்ரூ பண்ணுறதுனால. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட சாரீ. இன்னும் நிறையா இருக்குது, எல்லாம் அம்மா வீட்டில் இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட இருந்த சாரீ வச்சு நான் உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாரீ ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். ஆனால் இப்போ வர சாரியெல்லாம் தாண்டி நம்ம அம்மாவோட சாரியெல்லாம் திருடி கட்டுவோம். எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க, நீ கட்டுனா உருப்படியாக வைக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனாலுமே அப்படி திட்டு வாங்கிட்டு எடுத்து கட்டி வீடியோ போட்டு அப்படியே அவுத்து போட்டுருவேன். அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நமக்குன்னு ஒன்று இருக்குது எல்லாமே, பட் அதை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து முக்கியமாக வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா சீரியஸாக எனக்கே வந்து நிறைய பேர் நிறைய வீடியோ போட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அதான் சொல்கிறேன்ல, எனக்கு அது மேலே மைண்டு வரமாட்டுது, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். பாய், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பாய்.